அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரவணகுமார், சிஎஸ்கே கேரியர் கைடன்ஸ் அகாடமியிலேருந்து. இப்போ நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கவுன்சிலிங்க்கு உண்டான ப்ரிப்ரேஷன் ஸ்டெப்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம எப்படி கவுன்சிலிங்க்கு ரெடி ஆகணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்ல வந்துடுறேன். மீன் டைம் பார்த்திங்க அப்படின்னா, ஒரு அவேர்னஸ் வீடியோவாக லாஸ்ட் இயர் 2023ஓட எம்பிபிஎஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட் காலேஜஸோட கட் ஆஃப் மார்க் ஒவ்வொரு கேட்டகரிக்கும் என்ன அப்படிங்கிறத கடற்கடன்னு பார்த்துடலாம். ஸோ இது எதுக்காக இந்த வீடியோ இப்போது போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லார் கையிலுமே இப்போ ஸ்கோர் கார்டு இருக்கும். ஸோ நம்ம என்னென்ன மார்க் வச்சுருக்கோம் அப்படிங்கிறது எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே தெரியும். ஸோ எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா, நாம் ஒரு கேல்குலேஷனுக்கு நம்மளாக எடுத்துக்கிறதுக்கு ஒரு சின்ன அனாலிசிஸ் ரிப்போர்ட் தான் இது. ஆக்சுவலி இதில் பார்த்திங்கன்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் செலெக்ஷன் கமிஷன் இதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, எம்பிபிஎஸ் கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு டோட்டலாக 37 கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்குது, ஒரு செமி கவர்மெண்ட் காலேஜ் இருக்குது. ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து அரௌண்ட் பார்த்திங்கன்னா 4500 சம்திங் கவர்மெண்ட் சீட்ஸ் மட்டுமே இருக்குது. சரிங்களா? இந்த 4500 கவர்மெண்ட் சீட்ஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா, ஆல் இண்டியா கோட்டாவுக்கு 15% போயிடும். நம்ம தமிழ்நாடுக்கு 85% இருக்கும். இந்த 85%ல் பார்த்திங்கன்னா 7.5% பார்த்திங்க அப்படின்னா, தமிழ்லேயே படித்த நம்ம கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்திங்கன்னா 7.5% போயிடும். மீதி இருக்க சீட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 7 கேட்டகரிக்குமே பிரியும். ஸோ ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஒவ்வொரு பர்சன்டேஜ் இருக்குது. அதெல்லாம் நம்ம அடுத்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். நாம் இப்போ பார்க்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா, லாஸ்ட் இயர் ஸ்டே ரவுண்ட் முடிகிறப்போ என்ன கட் ஆஃபில் முடிஞ்சது ஒவ்வொரு கேட்டகரிக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் உங்களோட கட் ஆஃப் இந்த இயருக்கு என்னவாக இருக்கலாம் அப்படிங்கிறத ஒரு ஐடியாவுக்கு வரலாம். எஸ்டி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 355 மார்க்ஸ் பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் இயர் முடிஞ்சிருக்கு. எஸ்சிஏவை பொறுத்த வரைக்கும் 382 மார்க்ஸ் முடிஞ்சிருக்கு. எஸ்சி கேண்டிடேட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 448 மார்க்ஸ் முடிஞ்சிருக்கு. எம்பிசி கேண்டிடேட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 530 மார்க்ஸ் முடிஞ்சிருக்கு. பிசிஎம் கேண்டிடேட்ஸ் பிசி முஸ்லீம்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 541 மார்க்ஸ் முடிஞ்சிருக்கு. பிசி கேண்டிடேட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 556 மார்க்ஸ் முடிஞ்சிருக்கு. ஓசி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 602 மார்க்ஸ் முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த மார்க்ஸ் அப்படியே வருமா சார் இந்த வருஷம்? கண்டிப்பாக இல்லைங்க. ஏன்னா இந்த வருஷம் பேப்பர் ஈஸி, ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா படித்து எழுதியிருக்காங்க, நிறைய ரிப்பீட்டர்ஸ் எழுதியிருக்காங்க. ஸோ ஐ திங்க் பார்த்திங்கன்னா 75-80% பார்த்திங்கன்னா ரிப்பீட்டர்ஸ் தான் பார்த்திங்கன்னா ஹை மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் கட் ஆஃப் கண்டிப்பாக அதிகமாகும். எல்லாரோட எக்ஸ்பெக்டேஷன் பார்த்திங்கன்னா மினிமம் 50 மார்க்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறாங்க. நீங்கள் பார்த்திங்கன்னா இப்போ நான் சொன்ன மார்க் ப்ளஸ் ஒரு 50 மார்க்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க, 50 to 60 மார்க் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு அந்த மார்க் உங்களுக்கு இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா நீங்கள் சேஃபாக இருக்கீங்க. உங்களுக்கு பார்த்திங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் இருக்க ஏதோ ஒரு மெடிக்கல் காலேஜில் உங்களுக்கு சீட் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அதனால் இந்த கட் ஆஃப் ஞாபகமாக வச்சுக்கோங்க. உங்கள் ஸ்கோர் கார்டோடு கம்பேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் சேஃபாக இருக்கீங்களா இல்லையா அப்படின்னு பார்த்துக்கோங்க. இதே மாதிரி பார்த்திங்கன்னா செல்ஃப் ஃபினான்சிங் ஆஸ் வெல் அஸ் பிடிஎஸ் இதுக்குண்டான வீடியோஸ் அடுத்தடுத்து கொடுக்குறோம். ஆஸ் வெல் அஸ் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் காலேஜஸ் பற்றியும் அவங்களோட கட் ஆஃப் எதில் முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறத பற்றியும் அடுத்தடுத்த வீடியோவில் வரும். ஒவ்வொரு வீடியோவும் பாருங்கள். உங்களுக்கு எந்த காலேஜில் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். இது கண்டிப்பாக உங்களோட கவுன்சிலிங்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ வெரி மச்.